வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு வாரம் ஜோதிடம் நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 525வது வாரம், 523வது வாரம் கற்பனசாமியை பற்றி, கருப்பை பற்றி பேசியிருந்தோம். கருப்பு சாமி நிறைய பேர்கள் அவர்கள் ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை சாமிகளையும் போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் பார்த்தாலும் அதற்கு ஆர்வமாக அந்த கருப்பு சாமி எங்களுடைய குலதெய்வம், எங்களுக்கு எல்லாமே அவர் தான் என்று சொல்லுகிறச்ச, இந்திய திருநாடு என்பது ஒரு ஆன்மீக பூமி. அந்த ஆன்மீக பூமிக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் இதுபோல் நம்மளுடைய குலதெய்வங்கள் தான். அந்த குலதெய்வம் தலைமுறையாக இந்த ஜென்ரேஷன்லேயும் எங்களுக்கு இவர் தான் கருப்பு சாமி தான் குலதெய்வம்ன்றச்ச நீங்கள் சொல்கிறச்செல்லாம் ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக நேயர்களுக்கு அனைவருக்கும் இவ்வளவு வாரங்கள் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் மிக மிக நன்றிகள். ஸ்பான்சர் நிறுவனத்திற்கு அனைவர்களுக்கும் நன்றிகள். நீங்கள் இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சி கிடையாது. அனைத்திற்கும் மேலாக எப்பொழுதும் இன்முகத்துடன் இருக்கக்கூடிய பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ரவியண்ணன் அவர்களுக்கும், CO மேடம் அவர்களுக்கும், இளையவேந்தர் ஐயாவுடைய துணைவியார் அம்மா அவர்களுக்கும், அதேபோல் டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர்கள், டெக்னீஷியன்கள், கேமராமேன்கள், மியூசிக்கில் இருப்பவர்கள், ஸ்டில் போடுபவர்கள், எடிட்டிங்கில் இருப்பவர்கள், அனைத்து தோழர்களுக்கும் நிகழ்ச்சிக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் 24/11/2025 முதல் 30/11/2025 கார்த்திகை மாதம் 8ஆம் நாளிலிருந்து கார்த்திகை மாதம் 14ஆம் நாள். ஸோ இது நம்மளுடைய நிகழ்ச்சியின் 525வது வாரம். விரைவிலே ஒரு பெரிய விழாவில் உங்கள் அனைவரும் சந்திக்கின்றேன். நிறைய கேள்விகளில் கடன் தொல்லை நீங்க, எதிரிகள் தொல்லை நீங்க, தீய சக்திகள், தூக்கமின்மை, கனவுகள், வெற்றிகள் கிடைக்காமல் தள்ளிக்கொண்டே போகிறது, மன நிம்மதி இல்லாமல் இருக்குது, யாராவது சூனியம் செஞ்சிட்டாங்களோன்னு பயமாக இருக்குது, எங்கள் சொந்தக்காரங்கனாலேயோ எதிரிகளாலேயோ ஏதாவது வருமானம் பயமாக இருக்குது, இதுக்கு என்ன தெய்வம், இது என்ன வழிபாடு, இதற்கு நாங்கள் எங்கே போகணுன்னு கேட்டிருக்கீங்க. நிறைய பேருக்கு இது ஒரு ரொம்ப பதட்டமாகவே இருக்குது. அதில் நிறைய அவதார புருஷர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்மளுடைய சாஸ்திர அமைப்பு, ஆன்மீக அமைப்பு. காளி, வாராகி, சூலினி, பிரித்திங்கரா, சர்பேஸ்வரர், அப்படியே மாசாணி அம்மா, மேல்மலையனூர் அங்காளம்மா, எல்லாம் துர்கை வழிபாடுகள், 108 துர்கை, அஷ்டோத்திர வழிபாடுகள், 51 சக்தி பீடங்கள், அதே போல் பெருமாளுடைய 108 திவ்ய தேசங்கள், சிவன் வழிபாடு, அபிஷேக வழிபாடு, எல்லாமே நமக்குள்ள இதெல்லாம் தான் கொடுத்துருக்கு. அதில் ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தா வாராகி. வாராகின்றச்ச நிறைய பேருக்கு அப்படியே சாமி வருதோ இல்லையோ ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகும், முடியெல்லாம் நட்டுன்னு நிற்கும். இந்த வாராகி அவ்வளோ வலிமையான தெய்வம். அந்த வாராகி அம்மனுடைய வழிபாட்டில் நிறைய பலன்கள் சொல்லிக்கினே போகலாம். இந்த 1 ஹவர் நிகழ்ச்சியை பத்தாது நமக்கு. அதில் வாராகி அம்மன் வழிபாடு தான் நம்ம மேலே கேட்டதுக்கெல்லாம், இந்த கடன் தொல்லை, எதிரிகள், இது வேலை, குழந்தை அமைப்பு, சத்ரு அமைப்பு, தேக ஆரோக்கியம், மன அழுத்தம், டிப்ரெஷனு, பயம், ஃபோபியா, பேனிக் அட்டாக்கு, யோசிச்சுக்கினே இருக்கிறது, பணம், காசு, பொருள், வீடு, வேலைக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாமே இருந்தாலும் யாருமே இல்லாத மாதிரியே இருக்கிறது, இவங்க நம்ம கூட நல்லா இருப்பாங்களான்னு யோசிக்கிறது, இவங்க நம்மளோட சண்டை போட்டால் நமக்கு என்ன ஆகும்னு யோசிக்கிறது, கற்பனையிலே நிறைய. ரொம்ப அதிகமாக இருந்தால் டாக்டர் தான் பார்க்கணும். ஆனால் டாக்டரோட மருந்துகளோட வாராகி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். வாராகி அம்மன் வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்ததாக காணப்படுகிறது. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பஞ்சமி திதியில் பிரம்ம முகூர்த்த வேலையில், அதாவது வாராகி நினச்சி பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றுறது ஒரு விசேஷம். அதே போல் பஞ்சமி திதியில் கோயிலில் போயிட்டு விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். நல்லெண்ணெய் தீபம் வாராகிக்கு ரொம்ப பிடிக்கிறது என்ன? நல்லெண்ணெய். பசுனையும் நல்லெண்ணெயை கலக்கணும்னா கலக்கலாம்.
பசுனை கலக்கலாம், நல்லெண்ணெய் கலக்கலாம், வேப்பெண்ணெய் கலக்கலாம், இழுப்பெண்ணெய் கலக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் மெயினாக இருக்கும். புரியுதுங்களா? வேப்பெண்ணெய்லாம் அதாவது 100 கிராமுக்கு 10 கிராம் தான் கலக்கும். இல்லைன்னா ஒரே புகை படிஞ்சிடும், கோயிலில் திட்டுவாங்க நம்மளை. 1 கிலோ எல்லாமே நெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், நல்லெண்ணெய், புரியுதுங்களா? இந்த போல் எண்ணெய்களுக்கு 1% தான், 10% தான் வேப்பெண்ணெய் கலக்கும். ஸோ அதுபோல் கலந்து ஏற்றுறது விசேஷம். தினமும் வழிபட முடியாதவர்கள் செவ்வாய், வெள்ளி, பஞ்சமி திதி நாட்களில் வழிபட்டு முழு பலன்களையும் அடையலாம். வாராகிது ஏதாவது ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் பண்ணால் கூட போதும். வெள்ளை மொச்சை வேக வைத்து தேன் மற்றும் நெய்யுடன் படைப்பது நல்ல பலன்களை தரும். இது வீட்டில் பண்ணும். கோயிலில் சில கோயிலில் ஒத்துக்க மாட்டாங்க. அது அந்த கோயிலில் எப்படி முறையோ அது போல் வச்சுக்கு. அங்கே போய் சண்டை போடாதீங்க. செல்வி சொல்லிட்டாரு, என்ன ஏன் சாமி கும்பிட்றீங்க, என்ன ஏன் பண்ணுறீங்கன்னு எனக்கும் அவங்களுக்கு தகராறு வச்சுக்காது. வீட்டில் பண்ணலாம். அதே போல் சப்த கண்ணீரில் ஒருவராக போற்றப்பட வருவது வாராகி தான். தெய்வீக குணம், விலங்கின் ஆற்றலும் கொண்டவளாக காட்சியளிக்கிறாள். தாயைப்போல் இரக்கமும் தயால குணமும் உடையவளாக இருக்கக்கூடிய வாராகி மூர்க்க குணமும் உடையவளாக உள்ளதால் இவளை உக்கிர தெய்வமாக தான் பார்க்குறாங்க. அதுதான் முக்கியம். இவளை வாராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் என்று சிலர் சொல்வது உண்டு. அது செவி வழி செய்து. ஆனால் அன்னை பராசக்தியின் போர்ப்படை தளபதியாக வாராகி உள்ளதால் வாராகியை வழிபடுபவர்களுக்கு 3 உலகங்களிலும் எதிரிகளே கிடையாது என்பது ஐதீகம். எந்த உலகம்? இந்த உலகம் இல்லை, 3 உலகத்திலும். அதனால தான் வாராகி பக்தர்கள் என்றாலே ஒரு தனி மரியாதை. அதே போல் அன்னை பராசக்தியின் பரிபூர்ண அருள் வாராகியை வழிபடுவதாலே கிடைக்கும். ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வமாக யார் இருக்காங்கன்னா வாராகி தான் விளங்குகிறாள். அதனால தான் ராஜராஜனுடைய புகழுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வாராகி அம்மன். கோயில்களில் உற்சவங்கள் துவங்கினாலும் முதல் கடவுளான விநாயகருக்குத்தான் முதல் பூஜை நடைபெறும் எல்லா கோயிலையும். ஆனால் தஞ்சை பெரிய கோயிலில் மட்டும் முதல் பூஜையாக வாராகிக்கு நடத்தப்படும் மரபு காலங்காலமாக இப்போ கடைபிடிக்கப்பட்டுள்ளது. அப்போ பார்த்துக்குங்க, அவ்வளோ பெரிய வெற்றியும் ராஜராஜ சோழனுக்கு யாரால்? அந்த நம்பிக்கை இருந்தால் தானே அந்த தெய்வத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும். விநாயகரோட முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம்தான் வாராகி. 27 நட்சத்திரங்களில் எல்லாரும் கும்பிடலாம். எல்லாருக்குமே வாராகி நல்லது. அதில் உடனே அதுக்கு ஒருத்தர் யாராவது கிளம்புவாங்க. அப்போ வாராகியை கும்பிட்டிங்கன்னா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும். சந்தோஷமாக கும்பிடுங்க. அதில் கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு வாராகி அம்மனை நிச்சயமாக உங்களோட வழிபாட்டு தெய்வங்களில் ஒருத்தராக வச்சுக்கணுன்றது ஐதீகம். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் 12 ராசிகளில் மகரம், கும்பம் ராசிகள், அதாவது சனியுடைய ராசிகள் வாராகியை வழிபட கஷ்டங்கள் நீக்கும். சனி உச்சம் பெறக்கூடிய ராசியான துலா ராசிக்காரர்கள், சனி நீச்சம் பெறக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் வாராகியை வழிபாடு செய்ய செய்ய நிறைய சங்கடங்கள்லேருந்து நிவர்த்தி காணப்படும். மேலும் சனி ஆதிக்கம், சனி நட்சத்திரம்னு சொல்லுவோம். பூச நட்சத்திரக்காரர்கள், அனுஷ நட்சத்திரக்காரர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், 7.5 சனியில் இருப்பவங்க, அஷ்டம சனியில் இருப்பவங்க, அர்த்தாஷ்டம சனியில் இருப்பவங்க, கண்ட சனியில் இருப்பவங்க, சனி தசை நடப்பவங்கெல்லாம் வாராகியை கும்பிட்டா எப்படி அனுமனை கும்பிட கும்பிட உங்களுக்கு கெட்டதெல்லாம் போய் நல்லது நடக்குதோ அதுபோல் வாராகியை கும்பிட கும்பிட சனியுடைய தோஷங்களெல்லாம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்பட்டு சனியே உங்களுக்கு பொங்கு சனியாகி அருள்பாலிப்பார் என்பது ஐதீகம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தெய்வ பலன்தான் வாராகி அம்மன். மனமுருக அழைத்து வேண்டினாலே வாராகி அம்மன் வீடு தேடி வருவாள் என்றது நம்பிக்கை. ஏதாவது ஒரு ரூபத்தில் வாராகி கடாட்சம் நிச்சயமாக கிடைக்கும். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். வாராகிக்காகவே வாழ்பவர்கள்,
வாராகிக்காகவே விரதம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வத்துடன் பேசக்கூடிய சக்தியும் ஆற்றலையும் அவர்களுக்கு இயற்கையாகவே சின்ன வயசிலே எல்லா விதமான கடாட்சமும் கிடைப்பதெல்லாம் நல்லா பார்த்துருக்கேன். ஸோ ஒரு வாராகி யார் வேணுமா பயப்படுறதில்லை. ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடும். முதல் 2-3 நாள் உங்களை பரிசோதனை பண்ணும். உங்களுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும். உடனே பயந்துட்டு ஓடிடக்கூடாது. அது உங்களை அம்பாள் டெஸ்ட் பண்ணுறா. நீ தாங்குவியா, தாங்க மாட்டியா, நீங்கள் தாங்குவீங்களா, இந்த மானிடனுக்கு நம்மளுடைய பவர் ஏற்றுக்க முடியுமா, அதுக்குண்டான வலிமை இருக்கா, இவர் நல்லவராக இருப்பாரா. சில கஷ்டம் கொடுத்தோன்னா ஐயோ வாராகி கும்பிட்டப்பா நமக்கு செட்டில் ஆகலப்பான்னு ஓடிடுது. அப்படியெல்லாம் கிடையாது. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பாருங்கள். 11 நாள்லேருந்து எஃபெக்ட் கிடைக்கும். 48 நாள் தொடர்ச்சியாக வாராகி கும்பிடுபவர்கள், வாராகி மந்திரங்கள் கேட்பவர்கள், வாராகி காயத்ரி சொல்பவர்கள், வாராகி கவசத்தை கேட்பவர்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். அதாவது வாராகியின் சில பெயர்கள் பார்த்திங்கன்னா பஞ்சமி, இது லலிதா சகஸ்ரநாமத்தில் குறிப்பிடப்படக்கூடிய வாராகியின் பெயர். ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இது லலிதா சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய பஞ்சமி வாராகியின் பெயர். அடுத்ததாக தண்டநாதா. தண்டநாதா என்றால் என்ன? படையின் தளபதி என்ற ஒரு அற்புதமான பொருள். அடுத்தது சமயேஸ்வரி, சமயங்களில் தலைவி, எல்லா சமயங்களுக்கும் தலைவியாக இருப்பவள் தான் சமயேஸ்வரி. அடுத்தது வார்த்தாளி. வார்த்தாளி என்பது காடு என்று பொருள். வார்த்தாளி என்பது காடு என்பது பொருள். காடில் வாழக்கூடியவள் என்று அர்த்தம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மகாசேனா கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய பெரிய படத்துலலாம் வரும். அந்த மகாசேனா என்பது பெரிய படையின் தளபதி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யக்ஷ சக்கரேஸ்வரி, அதாவது யாகங்களின் சக்கரத்தின் தலைவி. யாகம் என்றாலே வேள்வி, அந்த வேள்வியுடைய சக்கரத்தின் தலைவி தான் யக்ஷ சக்கரேஸ்வரி. அடுத்ததாக ஹரிஹரிணி. ஹரிஹரிணி என்றால் எதிரிகளை அழிப்பவர் என்ற பொருள் கொள்ள வேண்டும். ஹரிஹரிணி என்றால் எதிரிகளை அழிப்பவர் என்ற பொருள் கொள்ள வேண்டும். தண்டினி, ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் தண்டினி என்ற பெயரால் தான் வாராகியை கூப்பிடுவாங்க. வாராகிக்கு நிறைய கோயில்கள் எல்லா இடத்துலையும், உங்களுக்கு எந்த கோயில் பிடிக்குதோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதாவது தெய்வத்துக்கு நமக்கும் உங்களுக்கும் எந்த தெய்வம் சன்னிதானம் செட் ஆகுதோ அதை கும்பிட கும்பிட அற்புதமான பலன், அற்புதமான சந்தோஷம் கிடைக்கும். வாராகி ஃபோட்டோ வச்சுக்கலாமெல்லாம் கேட்பாங்க. கண்டிப்பாக எல்லாமே வச்சுக்கலாம். நம்மளுடைய சந்தோஷம்தான், நம்மளுடைய அமைப்பு தான். சந்தோஷமாக தெய்வத்தை எப்படி இது வச்சுக்கலாமா, அது வச்சுக்கலாமா, எல்லாமே உங்களுக்கு எது செட் ஆகிடுச்சோ அந்த தெய்வ படத்தை டிபியாக வச்சுக்கலாம், ஃபோட்டோவை வச்சுக்கலாம், வாராகி படத்தை கும்பிடலாம், வாராகிக்கு அபிஷேக பொருள்கள் கொடுக்கலாம், வாராகி அம்மனுக்கு நடைபெறக்கூடிய அன்னதானத்தில் கொடுக்கலாம், வாராகி அம்மனுங்களுக்கு கொடுக்கக்கூடிய பழங்கள் கொடுக்கலாம், அபிஷேகம் கொடுக்கலாம். அபிஷேக பொருளில் ரொம்ப விசேஷம். எப்பயுமே இந்த உக்கர தெய்வத்துக்கெல்லாம் அபிஷேக பொருள்கள் வாங்கி கொடுப்பது, நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பது, தீபம் ஏற்றுவது, அன்னதானங்கள் செய்வது சிறப்பான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வாராகி தேவி வழிபாடு என்பது சகல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். கடன் தொல்லை, எதிரிகளுடைய பிரச்சனை, தீய சக்திகள் விலக, வெற்றிகள் கிடைக்க, இன்னும் சொல்லிக்கினே போகலாம். வாராகிக்கு நிறைய லிஸ்ட் இருக்குது, நிறைய இருக்குது. அதில் ரொம்ப பயமே அனுகூல சத்துருக்கள் நம்ம கூடயே இருப்பாங்க. சொந்தக்காரன் போர்வையில் இருப்பான், மாமன் போர்வையில் இருப்பான், அவன் போர்வையில் இருப்பாங்க, எல்லார் போர்வையிலே இருப்பாங்க, லேடிஸில் இருப்பாங்க, ஜென்ஸில் இருப்பாங்க, நமக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் வாராகி கும்பிட கும்பிட அவர்களாகவே நம்மளை விட்டு விலகி போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். நல்லவர்கள் மட்டும் நம்மளை சுற்றி இருந்து சக்கரத்தின் வீகத்தின் போல் நம்மளை காத்து ரசிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு பாசிட்டிவ் எண்ணத்தை உருவாக்கும், உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு பாசிட்டிவ் எண்ணத்தை உருவாக்கும், உங்களை அழிப்பவர்கள் அழிந்து போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். எனவே வாராகி என்பது ஒரு விசேஷமான பலன். வரக்கூடிய காலத்தில் வாராகியுடைய பெருமைகள் எல்லாம் அதிகமாகும். ஏன்னா கலிகாலம்ல இவ்வளோ நாள் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாராகினா தெரியாது. ஆனால் இப்போ வாராகி நிறைய கோயில்கள், வாராகியுடைய கோயில்கள், தனியார் கோயில்கள் எல்லாம் நிறைய உருவாகக்கூடிய காலகட்டம் ஏற்படும். ஏன்னா வாராகியே தன்னுடைய கனவுல சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். எனக்கு கோயில் கட்டு, எனக்கு இந்த இடத்துல ஒரு வேணும்னா வாராகிக்கு எது வேண்டுமானாலும் வாராகி தாயே தன்னை உருவாக்கி கொள்வாங்க. அதே போல் வாராகிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் எனக்கு தெரிஞ்ச நினைவில் பெரிய கோயில்கள், யாருமே எதிர்பார்க்காத கோயில்களெல்லாம் வாராகிக்கு
சில பக்தர்கள் கண்டிப்பாக செய்வாங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆந்திரா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, இது கர்நாடகா, இந்த ஏரியாவில் வாராகிக்குன்னு பிரம்மாண்டமான ஒரு கோயில் வந்து கண்டிப்பாக விரைவிலே வருவதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து வாராகியுடைய பெருமைகள் வரக்கூடிய காலகட்டத்தில் மக்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய அனுகூலம் ஆரம்பித்திருக்கிறது. அது விரைவிலே ஆட்கொள்ளும் உலகம் முழுவதும். ஸோ வாராகியை கும்பிட நிறைய விஷயங்கள் நல்லதே நடக்கும்.